வீரபத்ரனால எழுந்துக்கவே முடியல. ஆனந்தி பண்ண வேலையில அப்படியே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு, அதுக்கப்புறம் வெளியே போய் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி உட்காந்துருக்காரு. அப்ப கரெக்ட்டா ஆனந்தி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல உள்ளவங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு வராங்க. "என்னம்மா வந்துட்டியா? அப்பவே சொன்னேன் நீ வீட்ல தனியா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு, "இவனால தான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு" அப்படின்னோனே, "என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, எதுவுமே சொல்லல" அப்படின்னோனே, "சாரிம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாரி உடனே கிளம்ப வேண்டியதா போச்சு. நான் அப்பவே ஃபோன் போட்டு சொல்லுங்கன்னு யாருமே சொல்லல. நானும் ஃபோன் போட்டேன் எடுக்கலம்மா" அப்படின்னோனே, "சரிங்கப்பா" அப்படின்றாங்க. "ஆனந்தி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல சாப்பிட்டியா?" அப்படின்னோனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சாப்பிட்டுட்டேன். சரி நீ போய் படுத்துக்கம்மா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அப்புறம் வந்து ஆனந்தி வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீரபத்திரன் முறைச்சிட்டு உள்ள போறாங்க. உடனே வீரபத்திரன் கிட்ட வந்து ஓடி வராரு ஆனந்தியோட அண்ணன். "என்ன எல்லாம் ஓகேப்பா?" ஓகே, ஓகே" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு அவங்க அண்ணன். இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஆனந்தி செம்ம டென்ஷனா நடந்தத நெனச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்பா இருக்காங்க. அந்த வீரபத்திரன் இந்த அளவுக்கு போயிட்டானா, அவன சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்க அடுத்த நாள் வந்து ஆனந்தி என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "என்னடி சொல்ற? ஆமா இந்த மாரி ஆயிடுச்சு. அவன்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணியிருக்கானே" அப்படின்னோனே, எனக்கு அப்பவே சந்தேகம். அதனால தான் நான் தண்ணி குடிக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன். வந்து அவன் பண்றான்னு சொல்லிட்டு. அதனால தான் அவன வந்து கவனமா இருந்தேன். "பரவாயில்லடி இந்த அளவு கவனமா இருந்திருக்கியே. இதுக்கப்புறமும் நீ கவனமா இருக்கணும்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சரிடி இப்ப எங்க போற?" அப்படின்னோனே, "கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். கோயில்ல ஒரு வேண்டுதல் இருக்கு. அத பண்ணி முடிச்சுட்டு வரலான்னு கிளம்பிட்டுருக்கேன்" அப்படின்றாங்க. "சரிடி" அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப வந்து சந்தோஷமா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து காட்டுறாங்க. "பார்த்தீங்களா எல்லாரும் இந்த சாரி யார் பண்ணது தெரியுமா? குமரன் வந்து அ போட்டிக்காக நெய்த சாரி இது. எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. அத பார்த்துட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு, குமரனோட அப்பா வந்து, "இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்துனதுன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. அது கேட்டு குமரன் அதிர்ச்சி அடைந்து, "நீ என்னப்பா சொல்றீங்கன்னோனே, "ஆமாப்பா இந்த படத்துல இருக்க பொண்ணு தான் என்ன காப்பாத்துனது. இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தோமே பார்த்தியா? இந்த பொண்ணு உனக்கு எப்படிப்பா வந்து கிடைச்சா?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து யோசிக்கிறாரு. அப்ப ஆனந்தி எதோ அப்பா சொல்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு கால் பண்றாரு. "ஆனந்தி நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னா, "கோயில்ல இருக்கேங்க" அப்படின்றாங்க. "சரிங்க ஆனந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரலாமா உங்கள பார்க்க?" அப்படின்னோனே, "கண்டிப்பா வரலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கோயிலுக்கு வாங்க பேசலாம்" அப்படின்னோனே, சரிங்க ஆனந்தி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வச்சுர்றாரு. அடுத்து வந்து, "அப்பா இப்ப பாருங்க நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்டயே உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவும் போறாரு. எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஆனந்தி அவ்ளோ விளக்குகள அவ்ளோ அழகா ஏத்திட்டு இருக்காங்க. அத பார்த்தோன்னே கையெடுத்து கும்புணும் போல இருக்கு. நம்ம வந்து குமரனோட அப்பாக்கு. அப்படியே பார்த்து, "இந்த பொண்ணு தான்டா" அப்படின்றாரு. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. குமரனுக்கு, "நிஜமாவாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திய பார்த்து அப்படியே மெய்மறந்து போறாரு. ஆனந்தி அப்படியே அழகா ஏத்துறது, அவங்களோட அன்பு, அதுக்கப்புறம் அப்பாவ காப்பாத்தி எல்லாம் சேர்த்து குமரனோட மனசுல வந்து ஆழமா ஆனந்தி பதிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்தி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. தன்னையே மறந்துடுறாரு. அடுத்து வந்து, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னோனே, வாப்பா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. உடனே வந்து, "சரிப்பா நீங்க முதல்ல போ. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு. பின்னாடியே நான் வரேன்னோனே", "என்னப்பா நீ? நான் போணுமா? சரிப்பா எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அந்த பொண்ணுகிட்ட பேசுனா நான் போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ஆனந்திய வந்து பார்க்குறாங்க. "அப்பா நீங்களா?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "ஆமாம்மா எப்படியா இருக்கீங்க?" "நல்லா இருக்கேன். நீ எப்படிம்மா இருக்க?" "நல்லா இருக்கேன்" அப்படின்றாங்க. "என்னம்மா இவ்வளோ விளக்கு ஏத்துற?" "ஆமா இன்னைக்கு வேண்டுதல் இருக்கு. அதனால தான் ஏத்திட்டு இருக்கேன்." "உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? எந்த பிரச்சனையும் இல்ல?" "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன்ன பார்க்கணும்னு எப்படியெல்லாம் வந்து துடிச்சேன் தெரியுமா? கடைசியில இப்படி தான் பார்க்க முடிஞ்சுச்சு." "நிஜமாவா?" அப்படின்னோனே, "ஆமா என் பையன் வந்திருக்கான்." "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா குமரன் வராரு. "குமரன் சார் நீங்களா?" அப்படின்னோனே, "ஆமாங்க என் அப்பா தான். என் அப்பாவ நீங்க தான் காப்பாத்துனீங்களா?" அப்படின்னோனே, "ஆமாங்க சார். ஒரு வாட்டி காப்பாத்துனேன். இது காப்பாத்துனேன்னு சொல்லணும்னா அவர வந்து பாதுகாத்தேன்னு சொல்லலாம். அவ்வளோதான் சார். வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார்." அப்படின்னாங்க. அப்படியே உடனே வந்து, அம் "எப்படிங்க அப்படி சொல்வீங்க? ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப நன்றிங்க" அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு. "இங்க பாரும்மா எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு நீ சாப்பிட வரணும்." "சொல்லுடா" அப்படின்னோம். "ஆமாங்க. என் அப்பா ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க வரணும்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வர முடியுமா? ப்ளீஸுங்க" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? சரிங்க. அ ஒண்ணு கோச்சுக்காம ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னோனே, என்ன சொல்லுங்க." "என் ஃப்ரெண்டு குணாவையும் நான் கூட்டிட்டு வரட்டுமா?" அப்படின்றாங்க. சரிங்க. தாராளமா கூட்டிட்டு வாங்க" அப்படின்னோனே, சரிங்க ரொம்ப நன்றி. சரிங்கப்பா கண்டிப்பா நாங்க வந்து விருந்துக்கு வரேன்" அப்படின்னோனே, "நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கம்மா. நீ கண்டிப்பா வருவல்ல?" அப்படின்றாரு. "நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்பா ரொம்ப நேரத்துல வந்து ரொம்ப தூரமா நடந்து வந்திருக்காருல்ல, "அப்பா முதல்ல தண்ணி குடிக்கிறீங்களான்னு?" சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாங்க. அவரும் எடுத்து குடிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு. அப்படியே வந்து மயங்கி போறாரு ஆனந்தி பண்ற அன்புல.